பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியும் திறந்தா இவர் பழு தூக்குறதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. உனக்கு கிடைக்கின்ற டைம், உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொடுப்பதற்காக உங்களை முதலமைச்சர் அமர்ந்திருக்காங்க, அமர வச்சிருக்கிறாங்க. நீ பழு தூக்குறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் அதை பாக்குறதுக்காக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. நீ சைக்கிள் ஓட்டு, விமானம் கூட ஓட்டு, தவறு இல்ல. ஆனா மக்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மக்களுக்காக செலவழியுங்கள், மக்களுக்காக செலவழியுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு 2 மாத காலம் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாயிகளாகட்டும், தொழிற்சாலையில் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளராகட்டும், தொழிற்சாலையுடைய முதலாளியாகட்டும், எப்பொழுது வேணாலும் என்னை சந்திக்கலாம். கழக உடன்பிறப்புகளை என்னை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். அவருடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அதோட இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அங்க ஒரு திட்ட பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அப்படியே அமர்ந்து மக்கள்கிட்ட பேசுறார். உங்களுக்கு எல்லாம் குறை இருந்தா மனுமா எழுதி இந்த பொட்டிகளை போடுங்க. இந்த பொட்டியில போட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டி பத்திரமா வீட்டில் வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து, பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய அறை திறந்தே இருக்கும், நேரடியாக என்னை பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த மனு என்னாச்சு? போட்ட மனு என்னாச்சு? சாவி தொலைஞ்சு போச்சா அல்லது பொட்டியே காணாத போச்சா? நீங்க பொட்டி வாங்குறதால மிச்சமானாச்சு. பொட்டி வாங்குறதுல திமுக காரர் கில்லாடிங்க. ஏங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டயலாக் வரும், நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஏன்னா அது ஸ்டாலினுக்கு பொருத்தமானதா இருக்கனால அதை சொல்லியாக வேண்டும், மக்கள் புரியறதுக்காக சொல்றேன். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும். அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியில போட்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா, மனு இருக்குதா இல்லையா, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. பாவம் ஏழைகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஆகா எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு, நம்ம பிரச்சனையை மனுவா எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி பெட்டியில போட்டா அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாத போச்சு. ஆக இப்படியெல்லாம் மக்களை தந்திரமாக கவர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய விஞ்ஞான மூளை படைத்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூலையை பயன்படுத்த மாட்டார், நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூலையை பயன்படுத்த மாட்டார். எந்தெந்த வழியிலே மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலே மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூலையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி.